மதுரையில் தவிக மாநாடு நடைபெறும் திடலில் புதிதாக கொடிக்கம்பம் நிறுவப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று பிற்பகலில் 100 அடி உயர கொடிக்கம்பம் கீழே சாய்ந்த நிலையில் புதிய கொடிக்கம்பம் நிறுவப்பட உள்ளது. மாநாட்டு மேடைக்கு முன்பாக புதிய கொடிக்கம்பத்தை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் தவிக மாநாட்டில் இன்று பிற்பகலில் 100 அடி உயர கொடிக்கம்பம் கீழே சாய்ந்த நிலையில் புதிய கொடிக்கம்பம் நிறுவப்பட உள்ளது. மதுரையில் தவிக மாநாடு நடைபெறும் திடலில் புதிதாக கொடிக்கம்பம் நிறுவப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மாநாட்டு மேடைக்கு முன்பாக புதிய கொடிக்கம்பத்தை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நாளை மதுரையில் நடப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த மாநாட்டில் எப்போது கலந்து கொள்வார் எனவும் அதேபோன்று இந்த மாநாட்டு திடலுக்கு எப்போது வருவார் என்ற எதிர்பார்ப்பு தொண்டர்களிடையவும் ரசிகர்களிடையவும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சாலையில் அதாவது ரசிகர்களுடைய அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த முறை விமான நிலையத்தில் ஏராளமான ரசிகர்கள் மதுரையில் கூடியிருந்தனர். அதனால் அந்த கூட்ட நெரிசலை தடுப்பதற்காக விஜய் சாலை மார்க்கமாக புறப்படுவார் என்று சொல்லப்பட்டது. அதே போன்று நாளை தனி விமானம் மூலமாக விஜய் இந்த மாநாட்டிற்கு கலந்து கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று நாளை காலை 7:30 மணி அளவில் விமானத்தில் அதாவது இண்டிகோ விமானத்தில் அவருக்கு டிக்கெட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த 3 வழிகளில் ஏதாவது ஒரு வழியில் விஜய் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக விஜய் வழக்கமாக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த உயர் ரக கார் விஜயினுடைய இந்த நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டு மாமல்லபுரம் தாண்டி மதுரையை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக அந்த தகவலானது வெளியாகின்றது. அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விஜய் வழக்கமாக பயன்படுத்தப்படக்கூடிய இந்த உயர் ரக காரானது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு நேராக மகாபலிபுரத்தை கடந்து மதுரையை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல்களானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காரில் விஜய் புறப்பட்டு வருகிறாரா என்பதை தாண்டி விஜய் எவ்வாறு இந்த மாநாட்டை அடைவார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த வகையில் இந்த மாநாடானது நாளை மாலை 4 மணி அளவில் தொடரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விஜய் இங்கே தங்குவதற்காக இந்த மாநாட்டு திடலுக்குள் ஏராளமான கேரவன்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று மாலைக்குள்ளாகவோ அல்லது நாளை காலையோ புறப்பட்டு விஜய் இந்த மாநாட்டு திடலில் இருக்கக்கூடிய இந்த கேரவன்களில் தங்கி ஓய்வெடுப்பார் எனவும் அதே போன்று மாநாட்டு நடைபெறக்கூடிய அந்த நேரத்தில் கேரவனில் இருந்து விஜய் வெளியில் இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.